எவ்வளவு போராட்டம் நின்று வந்து போதும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தான் சொன்னார். கர்த்தரை கைவிட்டால் அவர் சோர்ந்து போகவே இல்லை. அதே மாதிரி கர்த்தர்னால நமக்கு என்ன ஆலோசனை சொல்றாருன்னா, உன்னை கைவிட்டதின் நோக்கம் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான். அதே யோபு பக்தனை சொல்றாரு, யோபு 42:2 சொல்றாரு, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்ததே தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2011 கர்த்தர் நமக்கு கொடுக்கிற 2 வாக்குத்தத்த வசனம் உண்டு. ஒன்னு இந்த யோபு 42:2, இரண்டாவது ஏசாயா 54:3. கர்த்தர் மெய்யாலுமே இந்த ஆண்டிலே நம்ம பெருகப்படுகிற ஆண்டாக நமக்கு மாற்றி தருகிறார். யாருக்கு எப்படி இருந்தாலும் சரி, 2011 கண்டிப்பாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டுவார். அந்த பெருகப்படனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னை கர்த்தரே பெருக பண்ண போகிறார். நாம பெருகிக்கிறது வேற, கர்த்தர் நம்மளை பெருகிறதுக்கு வித்தியாசம் நிறைய உண்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் என்ன பண்ண மாட்டாரு, வேதனை என்பது இல்லாத ஒரு ஆண்டாக கர்த்தர் 2011 கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் நம்மளை நடத்த விரும்புகிறார், பெருக பண்ணுவார். இடதுபுறம் வலதுபுறம் எந்த பக்கத்துல நீ பெருக பண்ணுவார், பெருக பண்ணுகிற ஆண்டு. அது மாத்திரமல்ல, உபாகம் 28 6வது வசனம் என்று நினைக்கிறேன், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் என்ன பண்ணப்பட்டிருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த 2011 12 மாதம் உங்களோட கூட தான் இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவோம் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் ஆசீர்வாதத்தை விட்டு விலகாதபடி நம்மளை பாதுகாத்து வருவாராம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் நம்ம ஆண்டவர். அவர் என்னைக்கு போய் சொல்ல மாட்டார், சொல்றதுதான் செய்வாரு, செய்யறதுதான் சொல்லுவார். ஆகையினாலே ஆண்டவர் நாளிலே நமக்கு சொன்ன இந்த வார்த்தையின்படி இந்த வாக்குத்த வசனத்தை நம்ம பிடித்து உண்மையாய் ஆண்டவரை ஜெபிக்கும் போது கண்டிப்பா இந்த வாக்குத்த வசனம் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறிய தீரும். கர்த்தர் இந்த 2011 நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படின்னா பெருக பண்ணுகிறார். 2 மீன் துண்டும் 5 அப்பமும் ஒரு சிறு இடத்துல இருக்கும்போது அது அவன் ஒருவன் மாத்திரம்தான் சாப்பிடும்படியாக வைத்திருந்தான். ஆனா அது கர்த்தர் இடத்துல கொடுத்து ஏசப்பாட்டை கொடுக்கும் போது அவர் ஜெபம் பண்ணி அதை பிட்டு ஜெபம் பண்ணி கொடுக்கும் போது புருஷர்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட 5000 பேர் சாப்பிட்டாங்க. அது இல்லாம ஸ்திரீகள் குழந்தைகள் எல்லாம் இருந்தாங்க. கிட்டத்தட்ட கணக்கு சொல்லி பார்த்தா வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட 20000 பேருக்கு மேல இருந்திருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் நமக்கு கணக்கு சொல்லுகிறார்கள். பாருங்க, ஒரே ஒரு சிறுவன் சாப்பிடுறதுக்கு 2 மீன் துண்டு எத்தனை அப்பம் இருந்தது, 5 அப்பம். ஆனால் அதை கர்த்தர் இடத்துல கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னிடத்துல இருக்கிற எதா இருந்தாலும் சரி, உபாச நாள்ல ஆண்டவர் கைத்துல கொப்பு கொடுத்துரு. ஆண்டவரே, என் இடத்துல இதான் இருக்குது, இதை நீர் என்ன பண்ண ஜெபம் பண்ணி இந்த புதிய ஆண்டுல நீ ஆசீர்வாதத்தை தார ஆண்டவரே அப்படிங்கும் போது கர்த்தர் அந்த எப்படி 5000 புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டு மீதி 12 கூட எடுக்க வைத்து ஆசீர்வதித்தது போல இந்த 12 மாசமும் நீங்க ஆசீர்வாதத்தை தவிர குறைவு என்பதே காணப்படியாதா. அல்லேலூயா. பார்த்தா குறை வருமா, இந்த மாசம் ஆரம்பத்துல 1ஆம் தேதி 10ஆம் தேதி அப்படியே கொஞ்சம் தடுமாட்டமா இருக்கும். ஆனா மாச கடைசியில் கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா அந்த குறைவில கர்த்தருடைய நிறைவு காணப்படும். அல்லேலூயா. இதை நான் சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இது மனிதன் பேசுகிற சத்தம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஆணித்தரமாக சொல்கிறார். இந்த வருகிற 2012 12 மாதமும் நீ ஆசீர்வாதத்தை மாத்திரமே காண்பார். அல்லேலூயா. குறைவு என்பது நீ தேடி பிடிச்சாலும் கிடைக்காது. எப்படி என்று கேட்டால், காரணம் ஒரு கல்யாணத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருந்தார், இயேசு கிறிஸ்து அவர் சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலேயே அங்கே என்ன வந்துச்சு, ஒரு குறைவு வந்துச்சு. பாருங்க, அந்த மரியாள் வந்து கேட்கறாங்க. அப்ப இவங்க எடுத்தோன்னு டைரக்டா யாரும் இயேசு கிறிஸ்துல போனாங்க. அந்த வேலைக்காரங்க கல்யாணம் பண்ணிட்டு அந்த திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே இவங்க அம்மாவை தான் போய் பார்த்தாங்க. அம்மா என்ன சொன்னாங்க, ஆண்டவர்கிட்ட போய் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. பாருங்க, ஆண்டவர் பார்த்தாரு. உடனே அவர் வேலைக்கார பார்த்து வேற ஒண்ணு சொல்ல எடுத்த உடனே எனக்கு இன்னும் என்ன வரல,
என்னுடைய வேலை இன்னும் வரலன்ட்டார். நான் யோசனை பண்ண, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே திராட்சரசம் குறைபட்டதுன்னு வசனத்துல இருக்குது, குறைவுபட்டா அது எவ்வளவு பெரிய அவமானம் இருக்குது, ஏன் ஆண்டவர் மரியாள் போய் பார்க்கும்போது ஏன் எனக்கு அந்த வேலை வரல சொல்லி நம்ம ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு அந்த தரிசனத்தை அந்த வெளிப்பாட்டை கொண்டு வந்தார். என்ன காரணத்தை ஏன் ஆண்டவர் என்னுடைய வேலை வரவில்லை என்று சொல்ல வேண்டும்? கண்டிப்பா எனக்கு திராட்சரசம் குறைபட்டதுன்னு தெரியும், ஏதாவது ஒன்று ஆண்டவர் பண்ணிதான் வேணும். ஏன் அந்த வார்த்தையை அந்த இடத்துல கர்த்தர் அந்த மரியாள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று ரொம்ப ஆழ்ந்து ஆவியில நாங்க யோசித்து ஆண்டவரோட வெளிப்பாடு என்ன ரகசியம் என்று கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் அந்த தரிசனத்தை அந்த பிளேஸை வந்து வெளிப்படுத்தி காட்டினார். என்ன காரணம் என்று கேட்டால், திராட்சரசம் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா குறைவுதான் பட்டிருந்தது. அல்லேலூயா. அப்ப என்ன கேட்டீங்கன்னா திராட்சரசம் முற்றிலும் அங்க ஆகவில்லைங்கிறது அர்த்தம். அப்ப குறைவுனா கொஞ்சம் கம்மியா இருக்குது, பத்தாவது இன்னும் கொஞ்சம் என்ன இருக்குது, குண்டால திராட்சரசம் இருந்தது. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த திராட்சரசம் கம்ப்ளீட்டா ஆகும் வரைக்கும் என்னுடைய வேலை வரலன்னு வெயிட் பண்ணியிருந்தார். அல்லேலூயா. ஏன் கேட்டீங்கன்னா இவங்க என்ன பண்ணிப்பாங்க, திராட்சரசத்தை கர்த்தர் அந்த கொஞ்சோண்டு இருக்கும்போது இவருக்கு ஆயத்தப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ரசத்துல எப்படி கல்யாணத்துல வீட்டுல 10 தண்ணி கலக்கிற மாதிரி இந்த கர்த்தர் கொடுத்த திராட்சரசத்தை இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த திராட்சரசத்தோட கலந்துடுவாங்க. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, அவன் கம்ப்ளீட்டா ஆகட்டும், அந்த திராட்சரசம் கம்ப்ளீட்டா கிளீன் ஆகணும், அந்த குண்டை காலி ஆகணும், அது வரைக்கும் கர்த்தருடைய வேலை வரல. அதுதான் கர்த்தர் என்ன சொன்னாரு, இன்னும் என் வேலை வரவில்லை, குறைவுதான் பட்டதா ஒழிய அங்க நிறைவாய் கம்ப்ளீட்டா காலி ஆகவில்லை. அதனாலதான் ஆண்டவர் அந்த வேலைக்காக வெயிட் பண்ணியிருந்தார். கரெக்டா பாருங்க, பாத்திரம் காலியானதும் ஆண்டவர் வேலைக்காரர்களை கூப்பிட்டு ஆறு கச்சாடி நிரப்பி கொண்டுட்டு போங்கன்னா உடனடியாக அந்த சரியான சந்தர்ப்பத்திலே சரியான அவர்கள் குடும்பத்தை வெக்கப்படாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். அதே மாதிரி இந்த நாளிலே இந்த 2010 நம்மளுடைய குறைகள் எதா இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த குறைகளை எப்படி கணவன் ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாக்கி அந்த குறைவை நிறைவாக்கினாரோ அதே மாதிரி இந்த 12 மாசமும் குறைவு என்பதே நீ காண முடியாது, நிறைவை தவிர. இந்த 2011 மெய்யாலுமே எந்த விஷயத்துல குறைவா இருந்தா அந்த விஷயத்துல நிறைவை கர்த்தர் பெருக பண்ணுவார், அது சந்தேகமே கிடையாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எப்படி திராட்சரசம் குறைவுபட்ட போது கர்த்தர் அந்த மரணத்தை காப்பாற்றினாரோ அதே மாதிரி அந்த குறைவை நிறைவாக்குறது தான் இந்த உபவாச கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 2010 எப்படியோ கடந்து வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் இமை பொழுது விட்டிருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய நீடிய இரக்கத்துடன் சேர்த்துக் கொள்வேன். குறைவை எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவாக்குற வருஷம் தான் 2011 நமக்கு. அல்லேலூயா. நாம செய்ய வேண்டிய எப்ப ஆண்டவர் நிறைவாக்குவார்னா, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருந்தாரு, ஆனா அவரை போய் கிட்ட கேட்கும் போது தான் கர்த்தர் அதை குறைவை நிறைவாக்கினார். அது மாதிரி நாம என்ன பண்ணா, ஆண்டவரே 2010 ஆண்டவருடைய கிருபையினால எங்களை காக்க வச்சிரு. இந்த 2010 காண்பது யாருடைய கையில இருக்குது, ஆண்டவருடைய கருத்துல இருக்குது. அவருடைய சுத்த கிருபை இல்லைன்னா 2011 நாம என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. நம்ம பார்க்க வைக்கிறது பார்க்க வைக்காதது கர்த்தருடைய கருத்துல இருக்குது. நம்ம ஜீவன் அவருடைய கருத்துல பிடித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை இருந்தா தான் முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நாம நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை. கொஞ்சம் இல்ல, சுத்த கிருபை நிமித்தம் தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஏனென்றால் அநேக பாவங்கள் செய்யும் போதும் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்குறதுனாலதான், கர்த்தருடைய கிருபையினால்தான் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். அதை நம்ம ஒருபோதும் மறக்க கூடாது. அதுதான் சொல்றாரு இந்த ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த 2011 கர்த்தர் 2 வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். ஒண்ணு, என்னுடைய கிருபை 2011 என்ன பண்ணாது, ஒண்ணு விட்டு விலகவே விலகாது, கேரண்டி. நம்ம கடைக்கு போனா எப்பா என்ன இருக்குது, ஒரு பாத்திரத்தை எடுத்தோம்னா உடனே அதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்கிறோம். கேரண்டி இருக்கா, வாரண்டி இருக்குதா இல்லையான்னு கேட்கிறோமா இல்லையா?